High trends இப்போ diseases of bones and joints பார்க்கலாம். First infective arthritis. Arthritis due to இன்ஃபெக்ஷன் தான் வந்து இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து எதனாலலாம் வரலான்னு பார்த்தாங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தட் இன்வேட்ஸ் த ஜாயின்ஸ் அண்ட் காஸ் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் கால்டு இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். எக்ஸாம்பிள் என்ன இருக்கலாம்னா கோனோகாக்கல் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். இது வந்து ஹெமட்டோஜீனஸ் ஸ்ப்ரெட்டால் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஹெமட்டோஜீனஸ்னால் என்னது, பிளட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் டியூபர்குலர் ஆர்த்ரைட்டிஸ், இதுவும் ஹெமட்டோஜீனஸ் ஸ்ப்ரெட் தான். அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது பார்த்திங்கன்னா வித் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ் லைக் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் ஸ்டீராய்ட்ஸ், ரொம்ப நாளாக ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். டிசமினேஷன் ஆஃப் இந்த இன்ஃபெக்ஷன் காசஸ் ஆர்த்ரைட்டிஸ். அப்புறம் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ட்ராமானாலேயோ இல்லை பெனிட்ரேட்டிங் wound to a ஜாயிண்ட் கூட செய்கிற ஒரு wound வந்து பெனிட்ரேட் பண்ணி ஜாயிண்ட் அட்டாக் ஆச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெப்டோகாக்கல், ஸ்டெஃபிலோகாக்கல்னாலும் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ இனிஷியல் சிஃபிலிஸ் வந்து 10 to 20 years கழிச்சு 3rd degree சிஃபிலிஸாக மாறிடும். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் ஆகிற டிசீஸ் தான் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து காஸ் பை ட்ரிப்னமா பெலிடம். இது வந்து ஒரு பாக்டீரியா. சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மேனிஃபெஸ்ட் இன்டூ 2 ஃபார்ம். 2 ஃபார்மாக சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. என்ன 2 ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் அக்வைர்ட் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு. கன்ஜெனிட்டல் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து இட் இஸ் டியூ டு சிஃபிலிட்டிக் இன்ஃபெக்ஷன் transmitted from mother to fetus through placenta if it occurs in, அதாவது இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், சிஃபிலிட்டிக் இன்ஃபெக்ஷன் மதர்லேருந்து ஃபீட்டஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகுது பிளாசென்டா மூலமாக. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் அப்படி அக்கர் ஆச்சுன்னா ப்ரீமெச்சூர் பேபியாக பிறக்கலாம், இல்லை அபார்ஷன் ஆகிடலாம், இல்லை டெட் பார்னாக இருக்கலாம், ஸ்டில் பார்னாக இருக்கலாம், இல்லை பெரிநேட்டல் பர்த்தாக இருக்கலாம். இதுவே வந்து 2nd ட்ரைமெஸ்டரு இல்லை 3rd ட்ரைமெஸ்டரில் இருந்துச்சுன்னா இன்ஃபென்ட் மே கெட் ஆர்த்ரைட்டிஸ். இன்ஃபென்ட்க்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். லாங் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கன் கெட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. இந்த இன்ஃபென்ட்க்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். கெட் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபென்ட் மே கெட் ஆர்த்ரைட்டிஸ், லாங் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கன் கெட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. இன்ஃபென்ட் வந்து இன்ஃபென்ட்டுக்கு 2nd ட்ரைமஸ்டர் 3rd ட்ரைமஸ்டர் வந்துச்சுன்னா அந்த இன்ஃபென்ட்டுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து கன்ஜெனிட்டல் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆர்கனிசம் கெட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. அந்த ஆர்கனிசம் வந்து த்ரூ அவுட் த பாடியில் ஸ்ப்ரெட் ஆகிடும். 2 ஸ்டேஜஸ் இருக்குது. early congenital syphilitic arthritis இல்லை late congenital syphilitic arthritisனு 2 ஸ்டேஜஸ் இருக்குது. early congenital syphilitic arthritisனால் என்னென்னா within few weeks, few days of birth. early congenital syphilitic arthritisனால் என்னென்னா ஒரு ஃபியூ வீக்ஸில் இல்லைன்னா பிறந்து ஃபியூ டேஸ் ஆஃப் பர்த்தில் வரக்கூடியது. early congenital syphilitic arthritisனால் என்னென்னா பிறந்து சில வாரங்கள் அல்லது பிறந்து சில நாட்களில் வரும். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்பியர்ஸ். பேரண்ட்ஸ்க்கு இருந்தது அதனால அது மேனிஃபெஸ்ட் ஆகி வரும், அப்பியர்ஸ். இட் இன்க்ளூட் எபிஃபைசிட்டிஸ். இந்த early congestive syphilitic arthritisல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா எபிஃபைசிட்டிஸ், மெட்டாஃபைசிட்டிஸ், ஆஸ்டைட்டிஸ், பெரியாஸ்டைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரியாஸ்டியம், இதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரிட்டார்டட் க்ரோத் அண்ட் டிஃபார்ம்டு ஜாயின்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பெரியாஸ்டைட்டிஸில் என்னென்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரியாஸ்டியம் வந்து இருக்கும். ரிட்டார்டட் க்ரோத் அண்ட் டிஃபார்ம்டு ஜாயின்ட்ஸ் இருக்கும். பெரியாஸ்டைட்டிஸில் பெரியாஸ்டியம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு
இதெல்லாம் இருக்கனால க்ரோத் வந்து தடைப்பட்டிருக்கும், ரிட்டார்டட் க்ரோத் இருக்கும், டிஃபார்ம்டு அண்ட் டிஃபார்ம்டு ஜாயின்ஸு. ஜாயின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா டிஃபார்ம்டாக இருக்கும், ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் டிஃபார்ம் ஜாயின்ஸ் இருக்கும். அப்புறம் டிஃபார்ம் ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் அக்கர், டிஃபார்மிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸில். லேட் கன்ஜஸ்டிவ் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் டெவலப்டு பிட்வீன் 8 to 12 இயர். லேட் கன்ஜஸ்டிவ் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் இதோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து 8 to 12 இயரில் நமக்கு வந்து டெவலப் இதில் நமக்கு தெரியும். இது வந்து இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ டேஸ் ஆஃப் பர்த்தில் தெரியும். அதுதான் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் பர்த்தில் தெரிஞ்சிச்சுன்னா அர்லி கன்ஜஸ்டிவ் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இல்லைனா லேட் கன்ஜஸ்டிவ் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னா 8 to 12 இயர்ஸில் தெரியும். Even though the organism present inside the body, manifestation appears later. ஆல்ரெடி ஆர்கனிசம் உள்ளே இருந்தாலும் அதோட மேனிஃபெஸ்டேஷன் தெரிய வருது நமக்கு லேட்டராக தான் தெரியும். இது வந்து கால்ட் அஸ் க்ளூட்டன்ஸ் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மெல்லமாக தெரியறதுனால க்ளட்டன்ஸ் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பியர்ஸ் அட் 8 to 16 years, பெரிபியூபர்டல் பீரியட் அரவுண்ட் பியூபர்ட்டி. எப்போ தெரியும்னா 8 to 16 இயர்ஸில் நமக்கு தெரியும். அந்த பெரிபியூபர்டல் பீரியட் அரவுண்ட் பியூபர்ட்டி அப்போ நமக்கு தெரியும். இன்சீரியஸ் ஆன்செட் திடீர்னு ஆரம்பிக்கும், பியூபர்டல் பீரியடில் தான் ஆரம்பிக்கும். அரவுண்ட் பியூபர்ட்டி அப்போ நமக்கு தெரியும். இன்சீரியஸ் ஆன்செட் எப்போ ஆரம்பிக்குதுன்னே நமக்கு தெரியாது. பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டோட இன்ஃப்ளமேஷன் வந்து ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதாவது ஒரு எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு பெயின்லெஸ்ஸாக இருக்கும், பெயினே இருக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளேம்டாகி இருக்கும், ஆனால் அதுக்கு நமக்கு பெயின் இருந்தால் தான் ஃபீல் பண்ணுவோம், பெயினே இல்லாதனால நமக்கு தெரியவே தெரியாது. பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் போத் லெக்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைனோவைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைனோவைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எஃப்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வித்தின் த ஜாயிண்ட் கால்ட் ஹைட்ரான்த்ரோசிஸ். எஃப்யூஷன் ஆஃப் ஜாயிண்ட்னா என்ன, ஃப்ளூயிட் வந்து அந்த ஜாயிண்டில் கலெக்ட் ஆகிருக்கும், அதுதான் ஹைட்ரான்த்ரோசிஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி அஃபெக்டட் ஜாயிண்ட், எந்த ஜாயிண்ட்டில் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், அப்புறம் ரிஸ்ட் ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட்லாம் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஜாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் சேஃப்கார்ட் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் டிக்ரீசஸ். இப்போ ஒரு ஜாயிண்ட்டில், அதாவது ஆர்டிகுலேட் ஆகக்கூடிய கார்டிலேஜ், அதுதான் வந்து அங்கே ஆர்டிகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கார்டிலேஜ் வந்து சேஃப்கார்ட் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், ஆர்டிகுலேட் ஆகக்கூடிய சர்ஃபேஸை வந்து பாதுகாக்கிறதுனால என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் வந்து அங்கே குறையும். ஜாயிண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், அப்புறம் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் இருக்கும். அப்புறம் செகண்டு ஜாயிண்ட் கேப்சியூல்னு இருக்கும். இது வந்து ஒரு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் த என்டையர் 2 ஆர்டிகுலர் எண்ட்ஸ், 2 ஆர்டிகுலர் எண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணும். அதுதான் வந்து நமக்கு ஜாயிண்ட் கேப்சியூல்னு சொல்கிறாங்க. இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் ஜாயிண்ட் கேப்சியூல் இஸ் கவர்டு பை சைனோவியல் மெம்பரேன் விச் செக்ரேட் சைனோவியல் ஃப்ளூயிட். அப்புறம் லிகமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லிகமெண்ட்ஸ் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்புறம் இது வந்து ப்ரிவெண்ட் நார்மல் மூமெண்ட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் ஆஃப் போன், இது வந்து போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ், ஆர்டிகுலேஷன் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணும். போன் எங்கே ஆர்டிகுலேட் பண்ணுது, அது வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேசஸ் ஆஃப் போன் ரெண்டுமே ஆர்டிகுலேட், இதில் இது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஆர்த்ரைட்டிஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோன்னு பார்க்கலாம்.
எக்ஸ்ரே மூலமாக ஜாயிண்ட் ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டியூ டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் அண்ட் ஹைட்ரோஆர்த்ரோசிஸ். அதாவது இன்வெஸ்டிகேஷன் மூலமாக எப்படிலாம் அந்த ஆர்த்ரைட்டிஸை கண்டுபிடிப்பாங்க, அந்த லேட்டு early congenital septic arthritis எக்ஸ்ரே மூலமாக ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் அண்ட் ஹைட்ரோஆர்த்ரோசிஸ் நீர் சேர்த்துருக்கனாலையும் அங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்திருக்கனாலையும் ஜாயிண்ட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை வச்சு அங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் பிடிஆர்எல் டெஸ்ட்டு, சிடிஸ் ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன் இது மூலமெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அக்வைர்டு சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னாலையும் இப்போ அக்வைர்டு சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன பார்க்கணும். ஆல்சோ கால்ட் சார்காட் ஜாயிண்ட். கிளட்டன் ஜாயிண்ட்னா என்ன, அது இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட் லேட்டாக தான் தெரிய வரும். அது அப்போவே அப்பேர் ஆகாமல் லேட்டராக அப்பேர் ஆகிறது வந்து கிளட்டன் ஜாயிண்ட்டு. சார்காட் ஜாயிண்ட்னா என்னென்னா அக்வைர்ட் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆல்சோ கால்ட் சார்காட் ஜாயிண்ட். அதாவது இங்கே வந்து சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து அக்வைர் ஆகிருக்கு, திடீர்னு நமக்கு சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து அக்வைர் ஆகுது. ஓகேவா, அக்வைர்ட் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆல்சோ கால்ட் சார்காட் ஜாயிண்ட். திடீர்னு நமக்கு வந்து இந்த சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து அக்வைர் ஆகுது. இது வந்து நமக்கு சார்காட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது ஏன் அக்வைர்ட் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சார்காட் ஜாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, 3rd degree patient get acquired syphilitic arthritis. 3rd degree syphilitic patient அக்வைர்ட் எப்படி வரும்னா, சிஃபிலிட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப 3rd degree சிவியராக அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அது லேட்டராக அது அக்வைர்டு சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறும். இது வந்து மோஸ்ட்லி அடல்ட்ஸ்லேயும் லேட்டர் ஸ்டேஜ்லேயும் தான் வரும், சில்ட்ரன்ஸ்க்கு வராது. மேல் அரௌண்ட் 40 years அப்போது அவங்களுக்கு வந்து காமனாக இது வரும். கான்சிக்வன்ஸ் ஆஃப் டெர்ஷியரி சிஃபிலிஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செக்ஷுவலி இன்ஃபெக்டட் டிசீஸ் தான். ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த வந்து செக்ஷுவலி ரிலேட்டட் டிசீஸ்லேருந்து நம்மளால் காட் பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க முடியும். கான்சிக்வன்ஸ் ஆஃப் டெர்ஷியரி சிஃபிலிஸ்னால டேப்ஸ் டார்சாலிஸ், அப்புறம் நியூரோசிஃபிலிட்டிக் congestive affect nerve root, congestion affect syphilitics, congestion வந்து இது nerve rootடையும் பாதிக்கப்படும். இந்த tertiary syphilis, அதாவது tertiary syphilis என்னன்னு சொல்லுவாங்க, டேப்ஸ் டார்சாலிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நியூரோ சிஃபிலிட்டிஸ், அதாவது nerve root affect பண்ணுறதுனால destruction, demyelination of dorsal root ganglion or fibers of spinal cord and sensory fibers from periphery to cerebral cortex. அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது இல்லை டீமைலேஷன் ஆஃப் டார்சல் ரூட் கேங்க்லியன் வந்து டீமைலேட் ஆச்சுன்னா, ஆர் ஃபைபர்ஸ் ஸ்பைனல் கார்டில் இருக்கிறது அஃபெக்ட் ஆச்சுன்னா, சென்சரி ஃபைபர்ஸும் அஃபெக்ட் ஆச்சுன்னா பெரிஃபெரிலேருந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் வரைக்கும் இதுவும் ஆகுது இந்த இதில். ப்ளஸ் வென்ட்ரல் cerebral cortex, ventral root descending, corticospinal, motor tract இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வென்ட்ரல் ரூட் தான் டிசெண்டிங்கு, கார்டிகோஸ்பைனல் அது மோட்டார் ட்ராக்டாக இருக்குது. இதனால் நமக்கு என்னென்னா பெயின் சென்சேஷன் லூஸ் பண்ணுவோம், ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் ஆஃப் ஜாயிண்ட்னா என்ன, அந்த ஜாயிண்ட்டோட பொசிஷன் என்னங்கிறது, பொசிஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஆல்சோ இன் ஃபுல் பாடி ஃப்ரம் அப்பர் லிம்ப் டு லோவர் லிம்ப். லாஸ் ஆஃப் பெயின் சென்சேஷன் அண்ட் ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் ஆஃப் ஜாயிண்ட். ஃபுல் பாடியும் வந்து பெயின் சென்சேஷன் லூஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்பர் லிம்ப்லேருந்து லோவர் லிம்ப் இருக்குது. லீட்ஸ் டு ரிப்பீட்டட் மைக்ரோ இன்ஜுரி, ட்ராமா. இது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக சின்ன சின்ன இன்ஜுரியும் நமக்கு வந்து ஒரு காஸ் பண்ணுது, ட்ராமா காஸ் பண்ணுது. டியூ டு லாஸ் ஆஃப் பெயின் சென்சேஷன் ஜாயிண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் கண்டினியூஸ்லி வித்தவுட் கிவிங் டைம் டு ஹீல். ஹென்ஸ் ஹீலிங் ப்ராசஸ் இஸ் இம்பேர்ட் அண்ட் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் absent. மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஆப்செண்ட்டாக இருக்குது. early degeneration and destruction of joint structure, earlier degenerate ஆகுது and joint structure destruct ஆகுது. ligament, articular cartilage,
early degeneration and destruction of joint structure வந்து நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ligament, articular cartilage இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகுது. Due to articular cartilage damage, ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டேமேஜ், ஆர்டிகுலர் கார்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. மேசிவ் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன் அக்கர்ஸ். ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டேமேஜ் ஆகுது. டியூ டு ஆர்டிகுலர் கார்டிலேஜ் டேமேஜ், அதாவது ஆர்டிகுலேட் பண்ணக்கூடிய கார்டிலேஜஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுது. மேசிவ் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன், அங்கே வந்து போன் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபார்மேஷன் அக்கர்ஸ். எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் இல்லை அப்நார்மல் சைஸில் which get attached from bone and form intra-articular loose bodies, bags of bone seen in X-ray. எக்ஸ்ட்ராவாக ஒரு போன் க்ரோத்ஸாக இருக்குது. டிஸ்இன்டிகிரேட்டட் ஆஸ்டியோஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் ஃபார்மேஷனும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு புரியுது நமக்கு. இப்போ சப்காண்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் எரோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பார்ட் ஆஃப் போன் தட் இஸ் கவர்ட் பை ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். சப்காண்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன் இல்லை எரோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது பார்ட் ஆஃப் போன் தட் இஸ் கவர்ட் பை ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அண்ட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். சப்காண்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் எரோஷன். சப்காண்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் எரோஷன் என்னது? ஒரு பார்ட் ஆஃப் போன் that is covered by articular cartilage and participates in articular surfaces. இதுதான் வந்து articular surfaceல வந்து ஈடுபடணும். ஆர்டிகுலர் கார்டிலேஜை கவர் பண்ணி தான் சப்காண்ட்ரல் போன். இது வந்து எரோஷன் ஆகிடுது. இதனால என்ன ஆகும்? அங்கே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு மூமெண்ட் எதுவுமே இருக்காது. சைனோவியல் மெம்பரேன் அங்கே டிஸ்ட்ரக்ஷன் ஆகுறனாலையும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த ரீசன்ஸ்லாம்? early destruction of joint structure. இது அக்வைர்ட் ஆர்த்ரைட்டிஸில் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். சைனோவியல் மெம்பரேன் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகலாம். அதாவது சைனோவியல் ஃப்ளூயிட் அங்கே குறையும், அதாவது சைனோவைட்டிஸ் நடக்கும். லாக்ஸிசிட்டி ஆஃப் லிகமெண்ட் அண்ட் கேப்சூல். லாக்ஸிசிட்டினா என்ன? லாஸ் ஆஃப் ஃபர்ம்னஸ். அந்த லிகமெண்ட்டில் ஒரு ஃபர்ம்னஸ், பிடிப்புத்தன்மை, இருக்கத்தன்மை இல்லாமல், இன்டிகிரிட்டி இல்லாமல் லூஸாக இருக்கும். ஜாயிண்ட் லூஸஸ் வித் ஸ்டெபிலிட்டி. அந்த ஜாயிண்ட் வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் சப்லக்ஸேஷன் ஆஃப் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேட் ஆகிடும். அப்புறம் சப்லக்ஸேஷன் ஆஃப் ஜாயிண்ட், பார்ஷியலாக டிஸ்லொகேஷன் ஆகும். இதெல்லாம் எங்கே பார்ஷியலாக டிஸ்லொகேஷன் ஆகுது? இந்த டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயிண்டில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் தான் பார்ஷியல் டிஸ்லொகேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பக்கவாதத்தில் நடக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆர்டர் ஆஃப் அஃபெக்டட் ஜாயிண்ட், டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் சப்லக்ஸேஷன் ஆஃப் ஜாயிண்ட், பார்ஷியல் டிஸ்லொகேஷன் ப்ரெசென்ட் இன் பக்கவாதத்தில் மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஜாயிண்ட் லூசஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, லாஸ் ஆஃப் பர்மனன்ஸ், இன்டிகிரிட்டி இதெல்லாம் ப்ரெசென்ட் இன் பார்ஷியல் டிஸ்லொகேஷன். பார்ஷியலாக டிஸ்லொகேஷன் ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேட் ஆகுது. இல்லைன்னா சப்லக்ஸேஷன் ஜாயிண்ட், சப்லக்ஸேஷன் என்ன? பார்ஷியலாக டிஸ்லொகேஷன் ஆகுது. இந்த ஜாயிண்ட் வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை லூஸ் பண்ணிடும். லாக்ஸிட்டி ஆஃப் லிகமெண்ட் அண்ட் கேப்சூல், லூஸ் ஆஃப் ஃபர்ம்னஸ், இன்டிகிரிட்டி ப்ரெசென்ட் இன் பக்கவாதம். ஆர்டர் ஆஃப் அஃபெக்டட் ஜாயிண்ட். ஆர்டர் ஆஃப் அஃபெக்டட் ஜாயிண்ட் என்ன? ஒரு அஃபெக்டான ஜாயிண்ட் வந்து மோஸ்ட்டாக எப்படி அஃபெக்ட் ஆகுது
எது மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா நீ தான் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது. எது ரொம்ப வெயிட் தாங்குமோ அதான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அப்படி பார்த்தா நீ தான் மோஸ்ட்டாக வெயிட் தாங்கும், அதுன்னா அதான் மோஸ்ட் காமன். அடுத்தது டார்சல், பாதம், மெட்டாடார்சல், அப்புறம் ஆங்கிள், அப்புறம் ஹிப்பு, அப்புறம் வெர்டிப்ரா, எல்போ, ரிஸ்ட்டு, ஷோல்டர், இதெல்லாம் தான் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் பார்ப்போம். ஆர்த்ரைட்டிஸோட சிம்டம்ஸ். இது பெயின்லெஸ்ஸாக இருக்கும், பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் ஜாயிண்ட் இருக்கும், டிஸ்லொகேஷன் அண்ட் சப்லக்ஸேஷன், எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் வித்தவுட் பெயின், மூமெண்ட் பண்ணும்போது நோ பெயின், எக்ஸாஜரேட்டட் மூமெண்ட் அதாவது அளவுக்கு மீறி அந்த அந்த இடத்துல நம்மளால மூமெண்ட் பண்ண முடியும். ரிசீடிங் ஆஃப் த கேப்சூல் ஃப்ரம் த attachment due to laxity of ligament and capsule. Receding of the capsule from the attachment due to laxity of ligament and capsule. என்ன சொல்லுவாங்க, அந்த அட்டாச்மெண்ட் எங்கே அட்டாச் ஆகிருக்கும், ரிசீடிங் ஆஃப் த கேப்சூல், அந்த அட்டாச்மெண்ட் வந்து அந்த கேப்சூல் வந்து விலகி போயிடும். டியூ டு லாக்ஸிசிட்டி ஆஃப் லிகமெண்ட் அண்ட் கேப்சூல். இது எதனால, அந்த லிகமெண்ட்டில் வந்து ஒரு லூஸ்னஸ் இருக்கனால, கேப்சூலில் லூஸ்னஸ்ஸாக இருக்கனால அது அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விலகி போயிடும். இன்க்ரீஸ் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், அளவுக்கு மீறி நம்மளால் மூவ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே தான் பார்க்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண எக்ஸ்ரேல தான் நம்ம பார்க்க முடியும். 5D ஆஃப் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கக்கூடிய 5Ds பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீஜெனரேஷன். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் நம்ம பார்க்குறது டீஜெனரேஷன் இருக்கும். அப்புறம் லோ டென்சிட்டி ஆஃப் த போன்ஸில் லோ டென்சிட்டி இருக்கும். டெப்ரெஸ், லூஸ் பாடிஸ், இன்டர் ஆர்டிகுலர், அங்கே ஒரு பாடிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். டிஸ்லொகேஷன் ஆகிருக்கும். அந்த லூஸ் பாடிஸ் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. அப்புறம் டிஸ்லொகேஷன், அந்த இடத்த விட்டு போன் வந்து டிஸ்லொகேஷன் இருக்கும். டிஸ்ஆர்கனைசேஷன், ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக டிஸ்ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்கான்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன். சப்கான்ட்ரல் போன் டிஸ்ட்ரக்ஷன் என்ன, அங்கே இடையிடைக்கூட வர சப்கான்ட்ரல் போன்லாம் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும். சப்கான்ட்ரல்னால் என்ன, இப்போ நியூ பார்ன் ஃபார்மேஷன், அந்த நியூ பார்ன் கூட டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், அப்படியே உடச்சிட்டு தூளாக இருக்கும். ஏன்னா கண்ணப்பின மூமெண்ட் இருக்கிறனால ரெடியூஸ்ட் இன்டர் ஆர்டிகுலர் ஸ்பேஸ். அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு. ஆனால் இது ஒட்டி போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஃப்ரீ மூமெண்ட் இருக்காது. எக்ஸஸ் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன், எக்ஸஸ் போன் ஃபார்மேஷன், எக்ஸ்ட்ரா போன் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். ஸ்க்ளீரோசிஸ், ஒரு மாதிரி இறுக்கமான தன்மை, ஸ்டிஃப்னஸ், அதெல்லாம் இன்க்ரீஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் அர்லி ஆஸ்டியோபோரோசிஸ் செட்டின். ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன, போன் வந்து ஒரு மாதிரி சுரண்டி போர்ஸ் ஃபார்ம் ஆகி வீக்னஸ், இதில் வந்து அர்லியாகவே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இன் ஃபுட். சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இன் ஃபுட், எப்போவுமே நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஃபுட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்ச்னு ஒன்று ஃபுட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஆர்ச் வந்து ரொம்ப தரையாக கூட ஸ்ட்ரைட்டாக கூட இல்லாமல் ரொம்ப கீழே ஒரு மாதிரி ஆகிடும். ஆர்ச் இஸ் கொலாப்ஸ் அண்ட் பிகம் கான்வெக்ஸ் அண்ட் ரவுண்டட் ஃபுட் கால்ட் சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இன் ஃபுட். அது நேராக இல்லாமல் ஒரு மாதிரி கீழே போயிருக்கும்.
ஆர்ச் வந்து இஸ் கொலாப்ஸ் அண்ட் பிகம் கான்வெக்ஸ். கான்கேவாக இல்லாமல் கான்வெக்ஸாக இருக்கும், ரவுண்டடாக இருக்கும், ரவுண்டட் ஃபுட் இருக்கும். கால்ட் ராக்கர் பாட்டம் ஃபுட் டிஃபார்மிட்டி. ராக்கர் பாட்டம் ஃபுட் டிஃபார்மிட்டின்னு இதை சொல்கிறாங்க. டயக்னோசிஸ் பார்ப்போம். சிம்டம்ஸ். டயக்னோசிஸ் சிம்டம்ஸ் எப்படி டயக்னோசிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவோம்? அதில் ஃபஸ்ட் சிம்டம்ஸ்லாம் பார்க்கலாம். பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட். டயக்னோசிஸ் பார்க்கலாம். டயக்னோசிஸ் என்னென்னா சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்க்கலாம். பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட். இந்த டயக்னோசிஸில் நமக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும்னா பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர். சிம்டம்ஸ் டயக்னோசிஸில் என்ன தெரியும்னா சிம்டம்ஸ் என்ன, பெயின்லெஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட். இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் அந்த மோனோ ஆர்டிகுலர் ஆஃப் ஜாயிண்ட், ஆனால் அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும். எஃப்யூஷன் இருக்கும், அங்கே ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிருக்கும், எக்ஸாஜரேட்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் டயக்னோசிஸ் பண்ணுற. சீரோலஜிக்கல் டெஸ்ட்டு. சீரோலஜிக்கல் டெஸ்ட் ஃபார் சிஃபிலிட்டிஸ். சீரம் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அதில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆர்கனிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். பிடிஆர்எல் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் இருக்குது. அட்வான்ஸ் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்னா என்னென்ன கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் இருக்குன்னா ஃப்ளூரசன்ட் ட்ரிப்போனிமா ஆன்டிபாடி அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டு. ஃப்ளூரசன்ட் ட்ரிப்போனிமா ஆன்டிபாடி அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டு, அதாவது ட்ரிப்போனிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது இந்த ஃப்ளூரசன்ட் ஆன்டிபாடிஸ் அதெல்லாம் வச்சு நமக்கு அப்சர்ப்ஷன் அதெல்லாம் வச்சு நமக்கு கண்டுபிடிப்போம். ட்ரிப்போனிமா பலிடம் பார்ட்டிக்கல் அக்ளூட்டினேஷன் அசே. இது என்னென்னா ட்ரிப்போனிமா பேலிடம் அதோட பார்ட்டிக்கல் வந்து அக்ளூட்டினேஷன் நடக்குதா அசையில் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொனோரியல் ஆர்த்தர் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.